Preview. Hello friends, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ Forex Training for Beginners உடைய 6th lesson பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ப்ரீவியஸ் 5 lessons நீங்கள் பார்க்கல அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வீடியோஸு அல்லது லாஸ்ட் 5 லெசன்ஸோடைய லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கண்டினியூட்டியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6th லெசன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்? ஸோ Forex Trading for Beginners உடைய 5th lesson என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னாக்க ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காமன் ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ் உடைய செகண்ட் பார்ட். ஸோ நிறைய இருந்ததுனால லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டெர்மினாலஜிஸ் வந்து லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்க போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்குள்ளார என்ட்ராகுங்க. இல்லை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் ட்ரேடிங் டெர்மினாலஜிஸில் லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஆர் பை அண்ட் செல்னா என்னென்னு பார்த்தோம். அதே போல் வந்து பிட் அண்ட் ஆஸ்க்னா என்னென்னு பார்த்தோம். பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சினா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிப் அண்ட் பிப்பட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்ப்ரெட்டு பார்த்தோம். லிவரேஜுங்கக்கூடிய டெர்மினாலஜி பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 டெர்மினாலஜிஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இன்னைய வீடியோவில் என்ன டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா யூனிட்ஸ்னால் என்ன, லாட் சைஸ் ஆர் வால்யூம்னா என்ன, ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, மார்ஜின்னா என்ன, ஃப்ரீ மார்ஜின்னா என்ன, மார்ஜின் லெவல்னா என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 7 வந்து பார்த்திங்கன்னா 7 டெர்மினாலஜிஸை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய யூனிட்ஸ்னால் என்ன நம்ம பார்க்க போகலாம். ஸோ யூனிட்ஸ்னால் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, நாம் ட்ரேட் பண்ணக்கூடிய நாம் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னிங்கனாக்க ஸோ இங்கே நம்ம மார்க்கெட்டில் வந்து கரன்சியோ அல்லது கோல்டையோ இல்லை குரூடியோ சம்திங் இதை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ஒரு 10 பொருள் வாங்குறோமா இல்லை 100 பொருள் வாங்குறோமா இல்லை 1000 பொருள் வாங்குறோமா அப்படிங்கிற கோட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அதை தான் சொல்லுவோம். பிளாக்ஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம கரன்சி பண்ணுறோம் அப்படின்னா கரன்சி பிளாக்ஸ் ஆர் கரன்சி யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ்னு சொல்லலாம், பிளாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்ஸுங்கக்கூடிய டெர்மினாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புரோக்கர்ஸ் மட்டும் இந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க யூனிட்ஸுங்கிற நேமில். ஸோ யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களால் எத்தனை யூனிட்ஸ் அல்ல எத்தனை கரன்சி யூனிட்ஸ் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் 1000 யூனிட்ஸ்லேருந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ட்ரேடிங் டெர்மினல் பொறுத்தவரையிலும் மெட்டா ட்ரேடர் 4 or 5 மெட்டா கோட்ஸோடைய மெட்டா ட்ரேடர் 4 or 5ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில புரோக்கர்ஸ் அவங்களுடைய ஓன் டெர்மினல் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் இந்த யூனிட்ஸுங்கிற வேர்டில் யூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 யூனிட் அல்லது 10,000 யூனிட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா 50,000 யூனிட் 1,00,000 யூனிட்டுங்கிறத நீங்கள் வந்து நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்குறங்கிறத டேரெக்டாக யூனிட்ஸில் நீங்கள் கோட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாட் சைஸ் ஆர் வால்யூம். ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1,00,000 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நான் பை ஆர் செல் பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா நான் அங்கே வந்து 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறதுக்குள்ளார ஒன்று மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகிடலாம். இன்னொரு பக்கத்தில் நான் 1,00,000 சொல்லி நான் அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நான் போடும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் வேரியேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நான் ஜீரோஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போட்டுடலாம் அல்லது வந்து குறைச்சி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்மளுடைய அந்த ட்ரேடோடைய ரிசல்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா மோஸ்ட்லி ஸோ எல்லா ப்ரோக்கர்ஸும் மெட்டா கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மெட்டா கோட்ஸில் MT4 மெட்டா ட்ரேடர் 5 ஆர் மெட்டா ட்ரேடர் 4 or 5. ஸோ அந்த மெட்டா ட்ரேடர் 4 or 5ல் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 1000 அப்படிங்கிறத அல்லது இந்த 1,00,000 ஸோ ஸ்டாண்டர்ட் லாட் 3 டிஃப்ரெண்ட் லாட் சைஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் லாட், மினி லாட் அண்ட் மைக்ரோ லாட்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னிங்கன்னா அதோடைய அந்த யூனிட்ஸ் நான் லாஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது 1 lakh குவான்டிட்டி. ஸோ 1,00,000 யூனிட்ஸுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் லாட்னு நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் இங்கே 1,00,000னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க லாட் சைஸ் ஆர் வால்யூமில் நீங்கள் சிம்பிளாக 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணினீங்கன்னாவே அதோடைய மீனிங் 1 lakhன்னு அர்த்தம். ஆக்சுவலாக 1,00,000 யூனிட்ஸ்னு அர்த்தம். இதே மினி லாட் அப்படின்னிங்கன்னா 10,000 யூனிட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 10,000 யூனிட்டுங்களை
நீங்கள் ஸோ அந்த 10,000 அப்படிங்கிறது 1 லேக்கில் 10ல் 1 டைம்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் அந்த 1 லேக்கில் 10ல் 1 டைம்ஸுங்கும்போது 0.1ன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரிஜினலாக ப்ளேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் 10,000 குவான்டிட்டி அல்லது 10,000 யூனிட்ஸ் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ லாட் அப்படின்னீங்கன்னா 1000 குவான்டிட்டி. ஸோ 1000 குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் அங்கே ஆக்சுவலாக எப்படி மெட்டா ட்ரேடர் 4 ஒரு மெட்டா ட்ரேடர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா 0.01. ஸோ 0.01 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மினிமம் வால்யூம் சைஸ். ஸோ அதுதான் நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன் யூனிட்ஸில். ஸோ அந்த மாதிரியான டெர்மினல் யூஸ் பண்ணக்கூடியவங்க டைரெக்டாக யூனிட்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டெர்மினலில் நீங்கள் வந்து 1000 யூனிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தி லாட் சைஸில் வால்யூமில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கர்ஸில் 0.01 சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் த்ரீ டிஃப்ரெண்ட் லாட் சைஸ் இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது ஓகே. இப்போ நான் வந்து போட்டுட்டேன் இந்த ஒரு லாட்டோ ஸ்டாண்டர்ட் லாட்டோ இல்லை மினி லாட்டோ இல்லை மெகா லாட்டோ ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னிங்கன்னா எனக்கு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் போடுறேன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பிப்புக்கு மார்க்கெட்டில் மூவ் ஆகும் பொழுது நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து ஒரு பிப் வேல்யூ என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிப்பு தான் அதை ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு 0.01 கூடிய வால்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 10 பிப் மூவ் ஆகும் பொழுது வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன அப்படின்னிங்கன்னா $1. ஸோ அப்போ நான் இங்கே 10 பிப்புக்கு உங்களுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் பிப்புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா $0.1 அல்லது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ருபீஸில் வந்து பைசான்னு சொல்கிற மாதிரி டாலரில் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 சென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிப்போடைய வேல்யூவாக இருக்கும். ப்ராஃபிட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஃபேவரான டைரக்ஷனில் வந்துச்சுன்னா 10 சென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அகெயின்ஸ்டாக போனால் 10 சென்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸாக இருக்கும். இதே நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 0.1 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 பிப் வேரி ஆனது அப்படின்னா $10. ஸோ அப்போ 1 பிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 ப்ராஃபிட் ஆர் லாஸாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு லாட் போடும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் யூஸ் பண்ணும்பொழுது 10 பிப்போடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $100. ஸோ இதே நீங்கள் 1 பிப்பு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்போடைய வேல்யூ $10 ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய எல்லா கரன்சிஸுக்கும் உதவும். ஸோ அதை இது சொல்ல போனோம்னாக்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரன்சினா என்ன கோட் கரன்சினா என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் கரன்சி பேரில் கோட் கரன்சியாக எந்தெந்த கோட் கரன்சி உங்களுடைய அக்கௌண்ட் கரன்சியும் கோட் கரன்சியும் சேமாக இருக்கக்கூடிய பேர்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாக்டான வந்து பார்த்தீங்கன்னா 0.01 யூஸ் பண்ணால் 10 சென்ட்டும் 0.1 யூஸ் பண்ணால் $1 ஒரு லாட் போட்டோம் அப்படின்னீங்கன்னாக்கா $10 இருக்கும். கோட் கரன்சியாக உங்களுடைய அக்கௌண்ட் கரன்சி இல்லாத எந்த பேர் எடுத்தீங்க அப்படின்னீங்கனாலும் அதோடைய பிப் வேல்யூ வேரி ஆகும். ஸோ இதே ஸ்டாண்டர்டில் இருக்காது. ஒன்று இதை விட கம்மியாக இருக்கலாம் அல்லது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஈக்விட்டி. ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஈக்விட்டிங்கிறது தான் உங்களுடைய ஒரிஜினலான மணின்னு அர்த்தம். ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஈக்விட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஈக்விட்டினா என்ன அப்படின்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஏதாவது நியூ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, ஒரு டீல் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டீலோடைய ப்ராஃபிட். ஸோ பேலன்ஸ் ப்ளஸ் ஓப்பன் ட்ரேடோடைய ப்ராஃபிட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்தது அப்படின்னா ஈக்விட்டி வந்து பேலன்ஸோட ஹையராக இருக்கும். ஓப்பன் ட்ரேடால் ஓப்பன் டீலோடைய ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னிங்கன்னா பேலன்ஸை விட ஈக்விட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க. பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து இம்பார்ட்டனே இல்லை, ஈக்விட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்விட்டி உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னிங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் 0 ஆகும்போதோ அல்லது வந்து ஒரு மினிமம் லெவலில் இருக்கும்போது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஈக்விட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே தான் கோட் பண்ணியிருக்கேன். ஈக்விட்டி ஈக்குவல்ட்டு பேலன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி சொன்னது போல் உங்கள் அக்கௌண்ட்டோடைய பேலன்ஸ் ஒரு $10,000 இருக்குது. ஓப்பன் ட்ரேடில் ஒரு $500 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஈக்விட்டி என்னவாக இருக்குன்னா $10,500 இருக்கும். இதே $500 நெகட்டிவில் போயிட்டு இருந்ததுன்னா 9,500. ஸோ 10,500 வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி 9,500 உங்களோட ஈக்விட்டியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டெர்மினாலஜி என்ன அப்படின்னீங்கன்னா மார்ஜின். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு டீல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உதாரணத்துக்கு 0.01 சொல்லிட்டு ஒரு டீல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மினிமமாக உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின்.
அப்படியே இன்னொரு ஆப்போசிட்டாக சொல்லலாம். அல்லது நீங்கள் ஒரு டீல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து எதுவுமே எக்ஸ்பென்ஸாக போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு மார்ஜினாக தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த மார்ஜின் அப்படிங்கிறது இந்த மார்ஜின் கூடுறதும் குறையிறதும் ரெண்டு விதத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் போடக்கூடிய வால்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிவரேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். என்ன அப்படின்னீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு $10,000 இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 1000 யூரோ வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். அகெயின்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா US டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 1000 யூரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூரோடைய வேல்யூ யூரோ அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா US டாலரோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ சம் வேல்யூ இருக்கும். உதாரணத்துக்கு நான் அது வந்து என்ன இது பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். 1.3500 யூரோ USDயோட எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு யூரோடைய வேல்யூ இன் டாலரில் 1.35 டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரோட வேல்யூ. அப்போ நீங்கள் 1000 யூரோ வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா US டாலருக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக $1350 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலுக்காக உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரிஜினல் மார்ஜின். இதில் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து பார்த்தா எங்களுக்கு கோட் பண்ணியிருப்போம் 1:1 லிவரேஜ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா லிவரேஜுங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணல, டேரெக்டாக ஃபுல் மார்ஜின் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா $1350 இருக்கணும். நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:100 லிவரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே அதை வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100 போட்டிங்கனாக்க உங்களுடைய ஒரிஜினல் மார்ஜின் என்னவாக இருக்குன்னா $13.5 இருந்ததுனாவே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த 1000 யூரோ வாங்கிடலாம். ஸோ இந்த 13 நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 1:100 லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ரியல் மார்ஜின் 1350. ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல 1:100 லிவரேஜ் யூஸ் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட மினிமம் இருக்க வேண்டிய கேபிட்டல் $13.5 இருந்ததுனாவே போதும் உங்களால் இந்த டீலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் சொல்லுவோம். இந்த மார்ஜின் அப்படிங்கிறது இந்த லிவரேஜ் ஒருவேளை கூடுது அப்படின்னா இந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு குறையும், அல்லது லிவரேஜ் குறையுது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் கூடும். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது டீல் ஓப்பன் பண்ணும் பொழுது அதுக்கு உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அல்லது உங்கள்கிட்ட எவ்வளோ மினிமம் கேபிட்டல் இருந்தால் அந்த டீலை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ஜின். ஃப்ரீ மார்ஜின் அப்படிங்கிறது ஈக்விட்டி மைனஸ் மார்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்ஜினாக இருக்கும். ஸோ ஃப்ரீ மார்ஜின் அப்படிங்கிறது ஈக்விட்டி மைனஸ் மார்ஜின். ஸோ அப்போ ஃப்ரீயாக உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் பேலன்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ மார்ஜின். உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்னது போல் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $10,500 இருக்குது உங்களுடைய அக்கௌண்ட்டில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, $1350 வந்து ஒரு டீல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரீ மார்ஜின் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,500லேருந்து $1350 ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின். ஸோ $9,150 உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு டெர்மினாலஜி இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெவல். ஸோ மார்ஜின் லெவலுங்கிறது நீங்கள் வந்து ட்ரேடராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியில் ஒரு பர்சன்டேஜில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தா மார்ஜின் லெவலுங்கிறது வந்து பார்த்தா ரேஷியோ பிட்வீன் த ஈக்விட்டி அண்டு மார்ஜின் ஆக்சுவலாக. ஸோ அப்போ உங்களோட ஈக்விட்டி டிவைடட் பை மார்ஜின் இன்ட்டு 100 தான் வந்து பார்த்தா உங்களுடைய மார்ஜின் லெவல். ஸோ அப்போ உங்களுடைய மார்ஜின் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை மார்ஜின் ஒரு $100 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ மார்ஜின் அல்லது மார்ஜின் லெவல் எவ்வளோவா இருக்குன்னா 1000% இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்னும் 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கேபிட்டல் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மார்ஜின் லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா டெர்மினாலஜி, ஸோ ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான டெர்மினாலஜி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஸோ அது கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனால 2 வீடியோவை உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்ம பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடிஷ்னலான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரைனிங், ஃபுல் டைம் ட்ரைனிங்கோ அல்லது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸோ அல்லது சிக்னல் சர்வீஸோ இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரீ அட்வைசரி, இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா மார்க்கெட்லேயும் ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பைனரியாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஃபுல் கம்ப்ளீட் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.